வாக்காளர் பட்டியலில் சில திருத்தங்கள் மேற்கொள்வதற்காக இந்தியா பூரா கிட்டத்தட்ட 12 மாநிலங்களில் தீவிர திருத்த பட்டியல் பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தமிழகத்திலேயும் இந்த வாக்காளர் படிவங்கள் தீவிர திருத்த பணி கடந்த நவம்பர் 4ஆம் தேதி நடந்துட்டு இருக்குது. இதில் ஒரு ஷார்ட்டாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா டெய்லி இந்த மேட்டர் பேப்பரில் வருது, புக்கில் வருது, ஈவன் பால் பேக்கெட்டில் கூட விழிப்புணர்வு இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு புரியல இதே விஷயம். ஒரு 4 விஷயம் மட்டும் தெளிவாக சொல்லுறேன். என்னன்னா அப்டேட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். நம்மளுடைய வாக்காளர் பதிவத்தை அப்டேட் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த அப்டேட் பண்ணுற பணி எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, யாராச்சும் இறந்து போயிட்டாங்களா, இல்லை வெளியூருக்கு போயிட்டாங்களா, இல்லை வெளி மாநிலத்துக்கு போயிட்டாங்களா, அவங்களாம் இருக்காங்களா இல்லையாங்கிற கண்டுபிடிக்கிறதுக்காக அப்டேட் பண்ணுறாங்க சார். வேறு ஒன்றும் கிடையாது சார். பாயிண்ட் நம்பர் 1. 2வது, இந்த அப்டேட் பண்ணுற ஒர்க்கு எவ்வளோ நாளைக்கு நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக 1 மந்த் ஒன்லி. அப்டேட் பண்ணுற பணி ஒரே மாதம். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? நவம்பர் 4. எப்போ முடியுது? டிசம்பர் 4. ஸோ இந்த 1 மந்தில் இந்த பணி முடியுது. ஓகே, என்ன நம்ம பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேணாம். வீடு வீடாக அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இது அந்த ஃபார்மை கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. அதை வாங்கி ஃபில்லப் பண்ணணும். 3 கட்டம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 3 கட்டத்தையும் ஃபில்லப் பண்ணணும்னு சொல்லி போட்டு குழப்பிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறேன், எந்த கட்டத்தையும் பண்ண வேணாம், மேலே இருக்க ஒரு கட்டத்தை மட்டும் ஃபில்லப் பண்ணி கையெழுத்து போட்டு அப்படியே கொடுத்துருங்க, அழுத்திக்க வேணாம்னு சொல்லி சொன்னாங்க. அது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. வச்சுங்களா? அந்த படிவத்தை கொடுத்துட்டா தீர்ந்து போச்சு. அப்புறம் அந்த படிவத்தை ஃபில்லப் பண்ணி அவங்க வீடு வீடாக வருவாங்க. அப்படி வரலன்னா ஒவ்வொரு சண்டேல மேட்ச் ஏதோ ஒரு ஸ்கூலில், லோக்கலில் ஸ்கூலில் உட்காந்துருப்பாங்க, இல்லை வீதியில் ஏதோ ஒரு பக்கத்து வீதியில் அந்த வீதியில் உட்காந்துருப்பாங்க. அவங்ககிட்ட போய் ஜஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுக்குறப்ப 2 படிவம் இருக்கும். ஒன்று அவங்ககிட்ட கொடுத்துருங்க, ஒன்று நீங்கள் கையெழுத்து வாங்கிக்கிங்க. அவங்ககிட்ட அக்னாலஜ் வாங்கிட்டு கொடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்களா? சிம்பிளாக விட்டுருங்க. ஓகே, இப்போ இதுக்கு கரெக்டாக 1 மாதம் டைம் சார். இந்த படிவத்தை எல்லாம் அவங்க ஆன்லைனில் உடனே ஏற்றிடுறாங்க. ஏற்றிட்டு லாஸ்ட் டேட்டு டிசம்பர் 4 வரைக்கும் பூரா அப்படி ஃபார்ம் பூரா வாங்கிக்கிறாங்க. படிவம்னு தமிழில் சொன்னால் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் இங்கிலீஷில் சொல்கிறோம். அந்த ஃபார்மை பூரா ஃபில்லப் பண்ணி கொடுத்த ஃபார்மை பூரா வாங்கிக்கிறாங்க. இதை எல்லாமே அப்பப்போ உடனே ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறாங்க. இதோடைய ஃபைனல் டிராஃப்ட், அதாவது வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிடுறாங்க. டிசம்பர் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் வெளியிடுறாங்க. அதை நம்ம ஆன்லைன்லேயும் பார்க்கலாம். நீங்கள் கொடுத்த ஃபார்மில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சு, கரெக்ஷன் இருந்துச்சு, டவுட் இருந்துச்சுன்னா அவங்களே மறுபடியும் அவங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. சார், நீங்கள் கொடுத்ததில் இந்த மொத்தம் உங்கள் வீட்டில் 3 ஃபார்ம் கொடுத்தீங்க, அதில் ஒரு ஃபார்மில் டவுட்டாக இருக்குது, இன்னொரு ஃபார்மில் இது டவுட்டாக இருக்குது, அவங்க கேட்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இப்போ நேரில் கேட்பாங்க. கேட்டுட்டு நீங்கள் உடனே அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடலாம். இந்த ஒர்க் எவ்வளோ நடக்குது சார்? இந்த ஃபார்ம் வாங்குறதுக்கு 1 மாதம் டைமு, நவம்பர் 4லேருந்து டிசம்பர் 4 வரைக்கும். கரெக்ஷன் ஏதாச்சும் இருக்கா, அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு டிசம்பர் 9லேருந்து ஜனவரி 9 வரைக்கும் இந்த ஒர்க்கை பண்ணிடுறாங்க. பண்ணி முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணால் 9ஆம் தேதி மேலே அப்டேட் பண்ணி வாக்காளர் பட்டியலில் வெளியிட்டுறாங்க. அவ்வளோதாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் நம்ம இது பண்ண வேணாம். இதில் என்னென்னா 3 விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பயப்படாத தேவையில்லாத ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இறந்து போனவங்க ஓட்டு நிறைய இடத்துல இருக்கும், அது போயிடும், அதை பற்றி கவலை கிடையாது. அதே மாதிரி இப்போ உங்கள் வீதியில் இருக்கவங்க, இல்லை பக்கத்து வீதியில் இருக்குங்க, இல்லை உங்கள் வார்டில் இருக்கவங்க, இல்லை உங்கள் தொகுதியில் இருக்கவங்களே 3 விதமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க. வார்டுக்குள்ளேயே வீடு மாறுறவங்க, பக்கத்தில் மாறுறவங்க, அப்புறம் இங்கேருந்து வேறு ஏரியாவுக்கு போகிறவங்க, அதே மாதிரி மாவட்டம் மட்டும் மாவட்டம், மாநிலம் மாநிலம் இதெல்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் கரையை எடுத்துட்றாங்க. புரியுது உங்களுக்கு? இறந்தவங்கள பேர் எடுத்துட்றாங்க, அட்ரஸ் மாதிரி போகிறவங்க அவங்க பேர் எடுத்துட்றாங்க. முடிஞ்சு போச்சு. சரி, 3வது பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வீட்டில் இப்போ இந்த வருஷம் 18 வயசு ஆகுது. இவங்களுக்கு எப்படிங்க புதுசாக வாக்காளர் பட்டியல்னா அவங்களுக்கு தேவை அவங்க 18 வயசு முடிஞ்சிருக்கணும், ஆதார் அட்டை. இப்போ கேப் நடக்குது பார்த்தீங்களா?
அதுலேயும் வந்து புதிய வாக்காளர் அட்டை வாக்காளர் சட்டத்துக்கு அவரும் ஃபார்ம் நீங்கள் கொடுக்கலாம், ஓகேங்களா. ஆனால் அந்த ஃபார்மில் எப்போ அப்டேட் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஜனவரி 9ஆம் தேதிக்கு மேலே தான் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது ஆனால் அதுவும் எலெக்ஷன் ஓட்டு போட்டலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் அட்ரஸ் சேஞ்சஸ் இருக்குது, பக்கத்து வீதியில் இருக்க என்னுடைய ஓட்டு வந்து இங்கேருந்து தாதுகாப்பிட்டு கிச்சிப்பாளையம் செவாப்பட்டு இருந்தால் கூட அதை அந்த டிசம்பர் மாதத்தில் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது வேறு எந்த குழப்பமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். இதையெல்லாம் நம்ம வந்து அதை அந்த அப்படியே பேசி ரொம்ப பெருசுப்பட்டு மேட்ரே கிடையாது. இப்போ எல்லாம் உலகம் வந்து டிஜிட்டல் வைஸ் ஆகிடுச்சிங்க. இப்போ ஆதார் கார்டு வர்றப்ப ஐயோ ஆதார் கார்டா அப்படியே நாங்கள் அவ்வளோ ஜிபே பண்ணுறப்ப ஐயோ ஜிபேவே ஐயோ அப்படின்னாங்க. ஜிஎஸ்டி வரப்போ ஐயோ ஜிஎஸ்டி நாங்கள் ஒன்றுமே கிடையாது. ஒரு நண்பர்களை ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஏடிஎம் முதல்ல ஏடிஎம்மில் போனால் கியூ நிற்கணும் வரிசையாக. இப்போ ஏடிஎம்மில் யாருமே இல்லைங்க. அதே மாதிரி யாரும் பேக்கெட்டில் பணமும் இருக்கிறதில்ல சார். இப்போலாம் அந்தளவுக்கு வந்து டிஜிட்டல் வைஸாக மாறிடுச்சு. அதே மாதிரி பிக் பாக்கெட் நடக்கிறதில்ல, எதுவுமே கிடைக்கல. எல்லாமே இப்போ ஒரு பஜாருக்கு போகிறோட கேஷுவலாக மொபைலை மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறாங்களோ இல்லையா, வந்து அதிகமாக இப்போ ஜேபிடி பண்ணுறது, திருடு போகிறது, பணம் மிஸ் ஆகுறது, இந்த விஷயம்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அதாவது அரசு அறிவித்துள்ள விதிமுறைகள் படி சரியான முறையில் சரியாக பயணித்தா எந்த ஒரு தவறுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நண்பர்களே. எனவே அன்பு உறவுகளே, நான் சொன்ன ஒரு 4 ஐட்டத்தை வந்து மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த வாக்காளர் தீவிர திருத்த பணியில் வந்து எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மறக்கக்கூடிய நாட்கள், இந்த பணி ஸ்டார்ட் பண்ணது நவம்பர் 4, முடியறது டிசம்பர் 4. டிராஃப்ட் வரைவு வாக்காளர் வந்து ஜனவரி 9 வெளியிடுறாங்க. அதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் உங்களுக்கு சொல்லுவாங்க, பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாக்காளர் பட்டியல் உங்கள் இதில் ஏறி கிடச்சி நீங்களும் ஆன்லைனில் பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், அதே நீங்கள் வந்து பார்த்துடலாம். ஓகே நண்பர்களே. அப்புறம் இன்னொன்று, தமிழ்நாட்டில் எத்தனை பேருங்க வாக்காளர் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? தமிழ்நாட்டில் 6,46,00,000 பேர் வந்து இது வாக்காளர் பட்டியலில் இருக்காங்கிற ஒரு பதிவு வந்திருக்கு. 6,46,00,000 பேர் வாக்காளர் பட்டியல். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 6,16,00,000 பேருக்கு 92% வந்து கொடுத்துட்டாங்க. இந்த 6,46,00,000 எத்தனை லட்சம் பேர் விடுபடுறாங்க, எத்தனை லட்சம் பேர் இல்லை, எத்தனை லட்சம் பேர் வேறு இடத்துக்கு போயிருக்காங்கிறது தான் பெரிய கொஸ்டின் மார்க்கு, ஓகேங்களா. இதை தான் வந்து வேற ஒரு மாநிலத்தில் சர்ச்சையாக வந்துகிட்டு இருந்துச்சு. பட் தேர்தல் ஆணையம் சிறப்பாக பண்ணுறாங்க, நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை வீணடிக்காமல் எல்லாம் நல்லபடியாக நடக்குங்கிறது தான் நம்புகிறோம். எல்லாம் இனிமையாக நடக்கும். ஆகவே நண்பர்களே, தயவுசெய்து இந்த வாக்காளர் சிறப்பு பணிக்கு வந்து எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாம் ஹாப்பியாக பிடிச்சிங்க. ஹேவ் அ நைஸ் டே, பாய், குட் டே. உங்கள் ரவிக்குமார், சேலம் ரவிக்குமார், சேக்கூர் ரவிக்குமார்.